அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, ரொம்ப ஹாப்பியான வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ளீனிங், அதாவது என்னுடைய ஹால்னு கூட சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ரூம்பு, அந்த ரூமை நான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா நம்ம இந்த வீட்டில் இருக்கிற வரை நமக்கு எந்த ரூமும் பெட்ரூமு லிவிங் ரூமெல்லாம் சொல்ல முடியாது. அங்கங்கே ஒரு குட்டி ரூமாக எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கிள் எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேபிள் கிளீனிங்கெல்லாம் நீங்கள் பார்த்தே ரொம்ப நாள் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் வரும் பார்த்திங்களா, ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதுக்கடுத்தது கீழே ப்ளூ கலர் பாவாடை இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் அப்போ அதாவது 95, 94லலாம் அம்மா அதை தைச்சி கொடுப்பாங்க. அந்த கவர்மெண்ட் இதில் அம்மா டெய்லராக இருந்தாங்க. அம்மா டெய்லர் கிளாஸ் அப்போ படிச்சிருந்தாங்க. அதோடைய ப்ரூஃப் எல்லாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் பார்த்திங்களா, எங்கள் சொந்த ஊர் தூத்துக்குடிக்கு போயிட்டு வரும்போது எங்களுக்கு கிடச்சிச்சு. அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டாங்க, 1994லலாம் எங்கள் அம்மா 1000 ரூபாலாம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே அந்த புக்கில் பதிவாகிருந்துச்சு. அதான் அங்கேயே இருந்தால் அப்படியே அதில் வேறு லெவலில் போயிருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் யூனிஃபார்ம் வரும் பார்த்திங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம், அதையும் அம்மா தைச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே இந்த புக்கில் இருந்துச்சு. ராஜேஸ்வரி பானுமதின்ட்டு அம்மா பேர், இந்துவில் இருக்கும்போது இருந்த பேரோடைய அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பேஜில் அம்மா எவ்வளோ காசுக்கு தைச்சாங்க, அது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஊருக்கு போகும்போது கூட அம்மாவை நிறைய பேர் விசாரித்தாங்க. அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள மிஸ் பண்ணாங்க. அவன் கார் கூட நல்லா தான் இருந்துச்சு, அது அவன் உடைச்சிட்டான், உடைத்து விட்டான். அவனுக்கு அருமை தெரியல, சின்ன பையன்ல 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு நேற்று. ஆளுக்கு ஒரு 500 ரூபாய். போன முறை பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்களுக்கு சிந்தி அக்கா ஒரு 2 இயர்ஸாக கிறிஸ்மஸுக்கும் சரி எங்கள் பர்த்டேக்கும் சரி கிஃப்ட்டு சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அக்கா. இந்த வாட்டியும் கிறிஸ்மஸ்க்கு எங்களுக்கு கிஃப்ட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஒன்றா இப்போ நமக்கு கொரியர் வந்துட்டுருக்கு. அதை வாங்கிட்டுருக்கிறேன். நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன் பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணுற அந்த பால், நான் இன்னுமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணவே இல்லை. இந்த வருஷம் நான் விட்டுட்டேன். இந்த வீடியோ நான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா? இப்போ ஏதாவது கிறிஸ்மஸே முடிஞ்சிச்சு, முடிஞ்சு 2 நாள் ஆகுது. நம்ம ஏதாவது டெக்கரேஷன் பண்ணிட்டு நான் சாம்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நியூ இயர் வரையாவது நம்ம வச்சுக்கலாம், ஜனவரி மந்த் வர அப்படி சொல்லிகிட்ருக்கேன். அந்த பால் ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பிளாஸ்டிக் உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல அந்த தர்மக்கோல், அந்த பால் எல்லாமே உள்ளே போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஷோல்டர் பேக்கு ரொம்ப தரமாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது மாதிரி பேக் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஏற்கனவே நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சங்கீதாக்கா அமெரிக்காவிலேருந்து வரும்போது, நம்ம ஃபேமிலியிலேருந்து வரும்போது எனக்கு ஒரு பேக் வாங்கிட்டு கொடுத்தாங்க, லெதர் பேக். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆனதுனால அந்த லெதர் பேக் சீக்கிரமாக போயிடுச்சு, பிஞ்சு போயிடுச்சு, ஓகேவா? அதுக்கப்புறமா இது மாதிரி ஷோல்டர் பேக்கு நான் வாங்கவே இல்லை. வாங்கினா கொஞ்சம் நல்லா வாங்கணும்னு நினச்சிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இந்த ஷோல்டர் பேக் கிடச்சது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சாமிட்ட கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு ஷோல்டர் பேக் வாங்கி கொடுங்கன்ட்டு. எனக்கு நார்மலாக ஒன் சைடு தொங்க போடுற பேக்கை விட எனக்கு ஷோல்டர் பேக் தான் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி போனாலும் எங்கே போனாலும் நல்லா ஈஸியாக எடுத்துகிட்டு போக சூப்பராக இருக்கும். இது மாதிரி யார் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஜிப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 3 ஜிப் இருந்துச்சு, உள்ளேயும் ஒரு சின்ன ஜிப் இருந்துச்சு. அதுக்கடுத்தது பென்னு, பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து 2 சைடுமே வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் அந்த பவுச் இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இந்த பேக்கோடைய ரிவ்யூ பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான பேக்கு. கண்டிப்பாக அமேசானில் போய் நீங்கள் வாங்கலாம். எப்போயுமே அக்கா அமேசானில் தான் போடுவாங்க. இது என்னென்னா ஒரு பக்கம் மட்டும் சப்பி இருந்துச்சு,
கொஞ்சம் டேமேஜ்னு சொல்ல முடியாது, இது பிளாஸ்டிக்கில். அதனால் ஒரு சைடு மட்டும் அந்த சப்பி இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், மேலே இருக்கிற அந்த சில்வர் கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாப்பை ஓப்பன் பண்ணாலே கொஞ்சம் சரி பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே என்னுடைய ஒரு குட்டி விரலை விட்டு நான் வந்து சரி பண்ணிட்டேன். இப்போ அழகாகவும் தொங்க போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரீ அரிசி கொடுத்தாங்க பாருங்கள், அந்த அரிசியை தான் இப்போ வந்து நான் ட்ரம்மில் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனோடு உங்களுக்கு சேர்ந்து கலந்து அப்படியே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து மலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் நனைஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் அம்மா வந்து இப்போ என்னுடைய பொருளெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு கிஃப்ட்டும் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்க்கு ஒரு சூப்பரான ஷர்ட்டுங்க. இந்த ஷர்ட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே அக்கா பிராண்டட் தான் எங்களுக்கு வந்து எப்போவுமே சென்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலியில் யார் எங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சாலுமே ரொம்ப பிராண்டடாக தான் அனுப்புவீங்க. நாங்களாம் பிராண்டடே அவ்வளோ யூஸ் பண்ணதே கிடையாது. யூடியூப் சேனலில் வந்து பிறகு உங்கள் அன்பால் நிறைய பிராண்டட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புள் பொம்மையும் குட்டியாக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த பொம்மையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது இதுதான் என்னுடைய ட்ரெஸ். வந்துருக்காங்க உங்களை பார்க்க. கீழே வேணாம், இங்கே உட்காருங்க, வராங்க, வீட்டுக்கு வராங்க. வாங்க ஆண்டி. குட் மார்னிங் ஆண்டி. ஹாய், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க ஆண்டி? ஃபைன். I come tomorrow morning. Tomorrow morning? Yesterday morning. क्या लंदन में किया? No. I'm coming from America. America. अभी சொல்லணும். And lunch. I சாப்பிடுங்களா? நினைச்சிட்டேன். என்ன சோறு? Rice. Okay, done. Rice. Where was husband? Husband Bombay गया. பாம்பேல இருக்காரா? பாம்பேல வந்து பாஷாவா இருக்க. Bombay गया. Okay, I am very busy. Okay, my child. Bye. Tomorrow see you. गाड़ी रुको. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து இந்த வெல்வெட்டில் இருக்கிற அந்த கவுன் தான் எங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா நான் கொஞ்சம் ரொம்ப குண்டானனால ஒரு குண்டு பாப்பா போட்ட மாதிரி இருந்துச்சு. தொப்பையும் சரி, தொப்பை ரொம்ப பெருசாக இருந்தனால அந்த ட்ரெஸ்ஸோடைய அழகே எனக்கு வரலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இன்னொரு கிஃப்ட்டு அக்கா வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே ஒரு நாள் வந்து நமக்கு வந்துச்சு இந்த கிஃப்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வசனம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். செப்பனியா 3:20. இந்த வசனம் நான் உண்மையை சொல்கிறேங்க, இந்த வசனம் நான் எல்லார் வீட்லேயும் பார்ப்பேன். என்னடா இது எல்லார் வீட்லேயும் இதே ரிப்பீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வசனம் எப்போவுமே வாங்க மாட்டேன். ஆனால் இந்த வசனம் என்னையே தேடி வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய வாக்குத்தத்தமாக அது இருந்துச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் அக்கா வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீக்கு மேலே வந்து வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த ஸ்டார். அதுக்கடுத்து சாம்க்கு ட்ரெஸ் பாருங்கள். சாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்குது. அவர் நான் போட மாட்டேன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக அம்சமாக அமைஞ்சிச்சு தான் சொல்லுவேன் சாம்க்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூக்கா. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா எங்கள் அம்மா பாக்கி அம்மா கொடுத்துருக்காங்க, என்னுடைய மாமியார். அவங்க எனக்கு ஹேண்ட்பேக் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க 2-3 வாட்டி அப்போ. அதனால் அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என்னுடைய ஹேர் ஸ்டைலை கண்டுக்காதீங்க, ஓகே? போய் கொடுப்போம். அம்மா என்ன பண்ணுற? குட் மார்னிங். தம்பி எழுச்சிட்டானாம்மா? தாராயிரூபாய்க்கு நானும் 3 நாளாக நாயா போய் அலையிறேன். என்னைக்குமே சேஃபா இருக்கணும்மா. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம சொந்தம். ஆயிரத்துல பிறந்தா கூட கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம சொந்தம். ஒரு இருக்கு பாரு, இதுக்குள்ளேதான் இருக்குதா? ஆமா, எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அம்மா. ரேட்டே இல்ல. ப்ளூ கலர் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ஃப்ராக்கா
கௌரிக்கு புடவை வந்துடுச்சு. ஆமா, இதை வச்சு நான் என்ன பண்றது புடவையே? நல்லா இருக்கலாமா? கலரு செம்மையா இருக்கு. ஆமா, வேற என்ன உள்ள இருக்கு? ஆமா, உனக்கு தான் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஹேண்ட் பேக்கு. ஆமா, அப்படிதான், உனக்கு தான் கிஃப்ட் கொடுத்தாங்க. பேர் என்ன? கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. பேரு பாக்கியாமா. பாக்கியா சம்பந்திக்கு ரொம்ப தேங்க்யூ. உனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட். புடவை செம்மையா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. கட்டுற வயசுல புடவையே கிடைக்கல. கட்டுற வயசுல எல்லாம் புடவை கிடைக்கல. இப்ப கெட்டிக்க வேண்டியதான். ஏமா இது கெட்டிக்கோமா, சூப்பரா இருக்கு. நான் உனக்கு முந்தி அடிச்சு தரேன். இது பாத்தீங்களா? இந்த பிக்சர் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குல்லமா இது. வேற என்ன இருக்கு உள்ள? மாமன் தானே, அதுவும் இப்படி புது மாடல் தான். எப்பா டிஷ்யூ பேப்பர் எனக்குப்பா. ஏய், பாப்பா வந்தா தொடக்க ஆகுமா? அவன் கையெல்லாம் இது பண்றான். எனக்கு டிஷ்யூ பேப்பரே இல்ல, நீ வாங்கிக்கோ. உங்க ஆண்டி வாங்கி கொடுத்தாதா? ஆமா, அம்மா வாங்கினாங்க உனக்கு. ஆமா, உனக்கு ஒரு பேக் வாங்கியிருக்காங்க, அப்புறமா புடவை வாங்கியிருக்காங்க. நீ தானே ஹேண்ட் பேக் இல்லைன்னு ஒரு நாள் அவங்க கிட்ட சொன்னேன். ஹேண்ட் பேக் இருந்தா நல்ல வசதியா இருக்கும் எதுக்கோ வரும்போது. இல்ல, அப்பா தான் கேட்டாரு. என்ன கேட்டாரு? அப்பாவுக்கு தான் ஹேண்ட் பேக் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க, சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு. இது இப்ப லேடிஸ் பேக்கா? ஆமா, வச்சுக்கோ. உன் பேர வந்த பிறகு நீயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தொங்க போட்டு சர்ச்சுக்கு வரணும். பைபிளுக்கு தான் தந்தாங்களா? பைபிள் கொண்டு வர, பைபிள் இது எல்லாம் போட்டு கொண்டு வர்றதுக்கு. கண்ணு தெரியாம பைபிளே தூக்கிட்டு வராம சும்மா வரேன். நல்லா இருக்குல்ல பேக்கு? சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன்ல கூட என்னால படிக்க முடியல தெரியுமா பைபிள். சரி, புடவை பிடிச்சிருக்காமா? புடவை உனக்கு பிடிச்ச கலர். புடவையும் பிடிச்சிருக்கு, பேக் பிடிச்சிருக்கு. ரொம்ப தலைவர்கள் அவங்கள எப்படி பிடிக்காம இருக்கும்? மக்களையும் பாதுகாக்கிறாங்க. கடவுள் கிடைச்சாலும் அவங்க தான். சரி சரி, போங்க. பாய் 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 அமெரிக்காவுக்கு போறாங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திரும்பியும் கிஃப்ட் வந்து சிந்தியா காமிச்சிருக்காங்க. என்ன கிஃப்ட்னா, நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஆனா எங்களுடைய அப்பா அம்மாவுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸா என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பிரஷன்ஸ். இத பாருங்க. இதுல வந்து அம்மா கிட்ட ஏற்கனவே இந்த கலர்ல ஒரு சாரி இருக்கு, ஆனா இந்த கலர் மிக்சட் இல்ல. செம்ம சூப்பரா இருக்கும். கலர் பார்த்தாலே தெரிஞ்சு. அம்மா ஓபன் பண்ணி காட்ட சொல்றேன். அதுக்கு அடுத்தது ஒரு ப்ளூ கலர்ல அப்பாவுக்கு வந்து ஷர்ட் வந்து அக்கா அமைச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, நாளைக்கு சண்டே. ஏன்னா காட்டியிருக்கணும், நாங்கள் வெளியில போயிட்டோம். இந்த வாட்டி எங்க அம்மாவுக்கு கிறிஸ்துமஸ்க்கு 3 புடவை கிஃப்ட் வந்துச்சு. இப்ப வந்து அக்கா எனக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், க்ளோரி சிஸ்டர்னு அக்கா எழுதி கொடுத்துருக்காங்க. இதை நான் பத்திரமா வச்சுக்கேன், இந்த கவரை. நான் அது மாதிரி நிறைய பேர் கவர் கொடுத்ததெல்லாம் ஞாபகமா வச்சுக்கேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. இப்பதான் வந்து வீடியோவே எடுக்கிறோம். அக்கா வேற கேட்டாங்க, பாத்துட்டீங்களா, கிஃப்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்டாங்க. நான் இதை தொட்டு பார்த்துட்டு சாம் கிட்ட சொன்னேன், ஏதோ ஸ்நாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள அப்படின்னு சொன்னேன். தெரியல, ஆனா ஸ்நாக்ஸ் இல்லை, அது மட்டும் தெரியுது. திடீர்னு எனக்கு ஸ்நாக்ஸ் அமைச்சிருக்காங்க, சீப் அமைச்சிருக்காங்க என் மொட்டை தலைக்கு. பாருங்க சிஸ்டர், அக்கா பாருங்க இதுலயும் எழுதிருக்காங்க. இது மீஷோல பார்த்தோமே. மீஷோல பார்த்தோம், ஆனா நாங்க வாங்கலே. நான் வாங்கணும்னு நினைச்சேங்க இத, ஆனா வாங்கல. நான் சாம் கிட்ட கேட்டதானங்க, எனக்கு ஒரு சீப் வாங்கி கொடுங்க கேட்டனா இல்லையா? பின்னாடி எல்லாமே துணி வந்து பீரோல இருந்து கழிச்சு போட்டிருக்கோம். பீரோல நனைஞ்சு போச்சு, மழையில நனைஞ்சது. துணி எல்லாம் எடுத்து ஒன்னொன்னா காய வச்சு வச்சுட்டு இருக்கோம். இது நல்லா இருக்கு, ஈஸியா இருக்குல்ல என் மொட்டை தலைக்கு. இத பாருங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சரி, வேற வை மான் குட்டி. வேணாவா? ஆமா, தேங்க்யூக்கா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஹை இது என்னது? சாக்லேட் தெரியலையே. சாக்லேட்டா சோப்பா? ஸ்டார் தொங்கணும். இதுக்குள்ள என்ன இருக்கு? சாக்லேட்டு தான் தெரியல. அக்கா பேக் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்யூக்கா. மிரர் நினைக்கிறேன். என்னது இது? வா மயில். மயில் கண்ணாடி. இது ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு போகும்போதெல்லாம் கண்ணாடி பார்க்கணுமா? எப்போ இங்கேயா பெருசா சூப்பரா இருக்கு இந்த மயில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. அழகா இருக்கு. செம்ம காஸ்ட்லியா இருக்கும் போது. எப்படி இருக்கு பாருங்க ஃபினிஷிங். ஓகே, எனக்கு ஏற்கனவே அக்கா வந்து கிஃப்ட் அனுப்பிச்சிட்டாங்க. 6 கிஃப்ட் அனுப்பிச்சிட்டாங்க. எதுவும் திரும்ப இப்ப எனக்கு 4 கிஃப்ட், 10 கிஃப்ட் அக்கா அனுப்பிச்சிட்டாங்க. எப்பவுமே அக்கா அப்படிதான் அனுப்புவாங்க. இது எல்லாமே ஆன்டிக் ரெண்டா? ஆமா, அது ஒரு 2 மொத்தம் 12 கிஃப்ட்டுக்கு மேல அனுப்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. தலைவாறு அப்படியே தூங்கிடுவேன் நான். தூங்கிடுவியா? சுகமா இருக்கு மண்டைக்குள்ள. ஐயோ முடி கொட்டுது. இங்க பாருங்க. இப்ப எனக்கு சுகமா இருக்கு. செம்ம. தேங்க்யூ ஸோ மச் சிந்தி அக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வருஷம் எங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்க. கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூக்கா. இப்போ நமக்கு எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்காண்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு நானும் சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டேன் சில பேருக்கு. ஆனா வீடியோ எல்லாம் காட்ட மாட்டேன்னு சொல்லிடு. அப்புறம் நீங்க என்ன இது உங்களுக்கு மட்டும் கிஃப்ட் வருது, நீங்க யாரும் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சு கூடாது இல்ல? நீங்க மட்டும் ஓசில கிஃப்ட் வாங்கிக்கிறீங்க, நீங்க யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. எப்பவுமே சொல்ற மாதிரி தான், நான் வாங்குறத காட்டுறேன், கொடுக்கறத காட்ட மாட்டேன். அது என் பாலிசி. நீங்க எப்படி எடுத்துட்டாலும் எனக்கு கவலை இல்லை. சில பேருக்காக சொல்ல வேண்டியது இருக்குல்ல, புரியுற மாதிரி சொல்லிடுவோம். ஸ்டார் நாங்க மாட்டிட்டு உங்களுக்கு நான் அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஷேர் பண்றேன். நாங்க இப்போ ஸ்டார் மாட்ட போறாங்க. எனக்கு ஸ்டார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது குளோரி ராகவன். இந்த பெண் ரொம்ப அழகா இருக்கு. பாய் பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை